எல்லோருக்கும் வணக்கம். கடவுளே இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி டாடா மோட்டர் அப்படின்ற ஷேரை ரெண்டா பிரிக்கிறாங்க. அதாவது அவங்க கிட்ட வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸ் இருக்கு, பேசஞ்சர் வெஹிக்கிள் பிசினஸ் இருக்கு, அது போக ஈவி, அது போக அந்த ஃபாரின்ல அக்வயர் பண்ண ஒரு பிராண்டு ஜாக்வார் லேண்ட் ரோவர், அது எல்லாமே உங்க கிட்ட ஒரே ஷேரா இருக்கு. அந்த ஒரு ஷேர் இப்போ 1000 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இப்போ இந்த பிசினஸ் அவங்க ரெண்டா பிரிக்கிறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் பிவி ஈவி ஜேஎல்ஆர் தனியாகவும் பிரிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? ஒரு ஷேர் ஏற்கனவே வச்சிருக்கிறவங்களுக்கு இதுலயும் ஒரு ஷேர் வரும், இதுலயும் ஒரு ஷேர் வரும். ஆனா இதுல உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம். எங்க டாடா குரூப்ல இதுக்கு முன்னாடி பல ஷேர்களை பிரிஞ்சு கிடந்ததை ஒட்ட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அப்பதான் பிசினஸை ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சில பிசினஸை மெர்ஜ் பண்ணாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது டாடா மோட்டர் இப்படி ரெண்டா பிரிக்கிறாங்கன்னா டாடா குரூப்புக்கு தெரியாது இல்ல, அவங்க தான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல பல பேருக்கு பல லட்சம் கோடிகள் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இது பிரிக்கிறதுனால சில நன்மைகள் பார்க்குறாங்க. இப்படி நம்மளுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அந்த சமயத்தில் தான் நாளைக்கு நம்ம ஒரு நியூஸ் ஒன்று படிக்கிறோம். நாளைக்கு அனலிஸ்ட் மீட்டிங் இருக்கு, அது வந்து 12 மணிக்கு நாளைக்கு மத்தியானம் அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அப்ப மேபி இது சார்ந்த கேள்விகள் நாளைக்கு கேட்கப்படுமா, அதுக்கு விளக்கங்கள் வருமா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு அந்த மீட்டிங்குடைய அஜெண்டா தெரியல. பட் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் அனலிஸ்ட் மீட்டிங் அப்படின்றது நாளைக்கு இருக்கு. ஆக மொத்தம் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டையே ஒரு புரட்டு போட்ட ஒரு நியூஸ் என்னன்னா இதுதான். டாடா மோட்டரை பொறுத்த வரைக்கும் சொன்னதுதான் செய்தாங்க, செய்ததான் சொல்ல போறாங்க. அதாவது இவங்க லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்து ப்ராஃபிட் மேக்கிங்கா திருப்பி காமிச்சாங்க. அதனால இப்படி பிரிக்கிறதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ டாடா குரூப்புக்கு இது ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றது மேலோட்டமா தெரிஞ்சாலும், நாளைக்கு அனலிஸ்டினுடைய மீட்டிங் முடிஞ்சு எல்லா புரோக்கரேஜ் ஹவுஸும் அவங்களுடைய ரேட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்குற வரைக்கும் ஷேர் மேல் நோக்கி கீழ் நோக்கி பெரிய அளவில் வால்டிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வாழ்க்கை ஒரு வாரத்துக்கு சுவாரஸ்யமா இருக்குமோ, அது மாதிரி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு நீ அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. நண்பர்களே, இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள் ஷேர் மார்க்கெட் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, 27 பாயிண்ட் பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆயிருக்கக்கூடிய கம்பெனிகளின் மொத்த மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்றது 400 லட்சம் கோடி நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, நம்மளுடைய மொத்த ஷேர் மார்க்கெட் கேபிட்டல் வந்து 400 லட்சம் கோடியா இருக்கும் பொழுது ஃபாரினர்ஸ் ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றது 10 வருஷம் லோல போயிட்டு இருக்கு. அதாவது இவங்க முதல்ல 50 லட்சம் கோடிக்கு மேல அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது இருந்தது. ஆனா இப்ப போய் பார்க்கும்போது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வெறும் 16.6%. அதாவது நியரஸ்ட் டு 50 லட்சம் கோடிக்கு தான் ஃபாரினர்ஸ் ஹோல்டிங் இருக்கு. மொத்தமா என்னைக்காவது ஒரு நாள் எண்டு காட்டு போட்டு வெளியே போயிட்டாங்கன்னா ஃபாரினர்ஸ் பணம் அப்படின்றது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துல வந்துடும். நண்பர்களே, இந்த பிஹெச்எல் யார் சொல்லியும் கேட்கல, யார் தடுத்தும் கேட்கல, இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து ஆல்மோஸ்ட் 12.5% இருக்கான். உங்களுக்கு இதனுடைய வரலாறு என்பது தெரியாது. அதாவது இந்த பிஹெச்எல் அப்படின்ற ஷேருடைய சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட் பாத்தீங்கன்னா லாஸ் மேக்கிங்கா இருக்கான். இதை கணிச்சுதான், இதை மனசுல வச்சுதான் சில புரோக்கரேஜ் ஹவுசஸ் எல்லாம் இது 100 ரூபாய்க்கு கூட கீழே போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் போகல. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வெறி எடுத்து கண்ணா பின்னான்னு கீழே 80 ரூபாய் இருந்தவன் இப்ப 265 ரூபாயில் இருக்கான். இன்னைக்கு இந்த சமயத்தில் ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. என்டிபிசில இருந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு 14,000 கோடி ஆர்டர் கிடைச்சிருச்சுன்னு. உடனே அவன் பாட்டுக்கு மேல போய் இன்னைக்கு 12% இருந்தா. பட் இருந்தாலும் இந்த கம்பெனி தன்னிலை விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு பிட்டு, அவங்க அந்த பிட்டுக்கு நாங்க சப்மிஷன் பண்ணிருக்கோம், நாங்க இவங்க வந்து ஒரே ஒரு பிட்ரா என்ன அப்படிங்கிறது தெரியாது. பட் ஒரு டெண்டர் இருக்கு 17,000 கோடி ஒர்த்து, அதுக்கு இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, வேற யாரும் இல்லை அப்படின்றது போல இருக்கும் போல. பட் இருந்தாலும் மார்க்கெட் உடனே உனக்கு என்னமோ ஆர்டரே கிடைச்ச மாதிரி மேலே ஏற்றி விட்டான். நான் இந்த மாதிரி டெண்டர்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். சாஃப்ட்வேர் டெண்டர்ஸ்லாம் வந்து சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கல, டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஆள் தான் பிட் சப்மிஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ அந்த பிட்டை வந்து இன்னுமே வேர்ல்டு லெவலில் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக வரணும். ஏங்க அப்போதானங்க எவாலுவேட் பண்ண முடியும். ஒரு டெண்டர் கமிட்டி இருக்கு, அந்த டெண்டர் கமிட்டி கிட்ட ஒன்று தான் ஆப்ஷன் இருக்குன்னா அவங்க எப்படி ரெண்டையும் கம்பேர் பண்ணி எவாலுவேட் பண்ணுவாங்க? அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அந்த ஆர்எஃபியில் வந்து நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இவங்க மீட் அவுட் பண்றாங்களா இல்லையா அப்படின்றதுலாம் ரெண்டாம் பட்சம். பட் இருந்தாலும் அந்த ஒரு பிட் வந்து இவங்க சொல்றது கரெக்ட் தான். பிஹெச்எல் பிட் தான் ஏன் அப்ளை பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இன்னும் ஆர்டர் வரல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்தாங்க. எப்படி பார்த்தாலும் ஷேர் மார்க்கெட்ல ஒரு அருமையான ஷேரா லாஸ் மேக்கிங்கா இருந்தாலும், கடைசி 3 குவார்டர் லாஸ் மேக்கிங்கா இருந்தாலும் இப்ப அருமையா மேல் நோக்கி வந்திருக்கு. இந்த சமயத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பர்ஃபார்மன்ஸ் ஆனையா அதை அப்புறம் பண்ணிக்கலாம், முதல்ல இப்ப நாங்க ஏறிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த அதானி பவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சில குவார்டர்னுடைய, அதாவது 2020 குவார்டருக்கு முந்தின ரிசல்ட் என்கிட்ட இல்லை. பட் இருந்தாலும் 2020 குவார்டர்லாம் பார்த்தீங்கன்னா 289 கோடி நஷ்டம் பண்ணியிருக்காங்க, 200 கோடிலாம் அப்படின்னு நஷ்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ போய் எடுத்து பார்த்து பாருங்க, 6000 கோடி, அதாவது அவங்களுடைய ஃபுல் இயர் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாருங்க. ஃபுல் இயர் பர்ஃபார்மன்ஸ்ல 4000 கோடி சேல்ஸ் அப்படின்னு இருந்தது. இப்போ போய் எடுத்து பார்த்தா 47,000 கோடிக்கு போய்கிட்டு இருக்கு. லாபம் வந்து நஷ்ட கணக்கு எழுதிக்கிட்டு இருந்த
ஆரம்ப கட்டத்தை விட இப்போ 10,000 கோடி 20,000 கோடிக்கு லாபத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த BHEL ஷேருக்கு வந்து நிறைய ஆர்டர் புக்கு ஃபுல்லாக இருக்கிறதுனால மேபி எதிர்காலத்தில் அப்படி இருக்கலாம்னு நினச்சிட்டு ஷேர் மார்க்கெட் அவனை பிடிச்சி ஏற்றி விட்டுருக்கானா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் நம்மளுக்கு இவன் பண்ணுற வேலையை பார்த்தோன்னா ஞாபகத்துக்கு வர்றது அதானி பவர் தான். இன்னைக்கு டாடா ஸ்டீல் குரூப்புக்கு வந்த நியூஸ் மாதிரி வேற எந்த நியூஸும் வரல, வேற எந்த குரூப்புக்கும் வரல. பழம் நழுவி பாலில் உழுகுன்னு பார்த்தா அதில் பல பிரச்சனைகள் தான் உளுந்துருக்கு. அதாவது இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற ஷேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் பாட்டுக்கு சிவனேன்னு 150 தாண்டி 175 200 அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் மனசில் கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் இவன் 100 ரூபா போகாமல் இருந்தால் பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. என்ன காரணம்னா CLSA அப்படின்ற ஒரு brokerage ஹவுஸ் வந்து ஸ்டீல் கம்பெனிஸை கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது. அதனால தான் இன்னைக்கு அவன் வந்து ஃப்ளாட்டாக இருக்கான், ஃப்ளாட் டு நெகட்டிவாக இருக்கான். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னங்க, டாடா ஸ்டீல் வெறியர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. 100 ரூபா வந்தால் வாங்கத்தான் போகிறாங்க. நண்பர்களே, இது எல்லாமே கோயின்சிடென்ஸ் தான், எல்லாமே எதேச்சியாக தான் நடக்குது. கண்ட வர சொல்லுங்க, கையோட கூட்டி வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி டாடா எல்சி அப்படின்ற ஒரு ஷேர், அதுவும் டாடா குரூப் தான். ஸோ இந்த டாடா குரூப் ஷேர் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இவனு வந்து ஒரு அப் மொமெண்டம்ல இருக்கான். இவனுடைய ட்ரெண்டே பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி வராமல், இந்த ப்ரைஸ் ட்ரெண்ட் கீழ் நோக்கி வராமல் ஒரு ஏறுமுகமாக ஏறி போயிட்டு இருக்கான். அப்படி ஏறி போயிட்டு இருக்கிற சமயத்தில் இதுக்கு முன்னாடி சமீபத்தில் 2023 கூட ஆல்மோஸ்ட் 9,000க்கு மேலே தாண்டி பார்த்துருக்கான். இப்போ 7,600 இருக்கான். இவனுமே சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். திடீர்னு டாடா குரூப்பில் ஏகப்பட்ட நியூஸ் வருது, டாடா மோட்டர், டாடா ஸ்டீல்னு. அப்படி இந்த டாடா எல்சியும் யாராவது ஏதாவது ஒன்று வாயில் சொல்லி விட்டாங்கன்னா இவன் பழையபடி ஒரு 10,000 வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தர் போய் வாங்கிட்டாருன்னா அதை நீங்கள் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அது உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு வாட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே ஒழிஞ்சு ஒருத்தர் வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக போய் வாங்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. மிஸ்டர் சங்கர் சர்மா, இவர் தெரியாதுங்களா? இவர் தான் அமெரிக்க ஜனாதிபதினு கவுண்டமணி அவர்கள் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இந்த சங்கர் சர்மா அவர்கள் தான் இந்த BCG கம்பெனியில் ஒரு மாதிரி இன்வெஸ்டராக இருந்தாப்புல. இவருக்கெல்லாம் ஷேர் கொடுத்தாங்க, இவர் வாங்கிட்டார். அதை வச்சு தான் இந்த BCG ஷேர்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மேல் நோக்கி போகிற மாதிரி அதில் ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட் அப்படின்றது வந்தது. இன்னைக்கு அந்த அவர் சங்கர் சர்மா MOS யூட்டிலிட்டி அப்படின்ற ஒரு ஷேரை வாங்கினாரு அப்படின்றதுனால இன்னைக்கு அது கொஞ்சம் மொமெண்டம்ல இருக்கு. ஆனால் யார் வாங்கினா என்னங்க, முதல்ல போய் அவன்லாம் லாபம் பண்ணுறானான்னு பார்க்கணும். அவன்லாம் லாபம் பண்ணல, அவன் யாருன்னே தெரியாது. அவன் ஏதோ ஒன்று சொல்கிறான், ஓப்பன் API வாலெட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றாங்க. அப்படின்னா அது என்னன்னே தெரியல. அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு கம்பெனியில் போய் பணத்தை போடுறது அப்படின்றது தவறு. ஒருத்தர் சிம்பிளாக எடுத்துட்டாரே அப்படின்றதுக்காக உடனே மார்க்கெட் அதன் பின்னாடி ஓடணும் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லை. ஷேர் மார்க்கெட்டில் பல ஷேர்கள் நீண்ட காலமாக தூங்கி பல இன்வெஸ்டரில் டென்ஷன் உள்ளாகுது. அப்படிதான் இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர். இவனை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். எந்த ரேஞ்சில் பார்த்துருந்தோம்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல பார்த்துருந்ததே எனக்கு ஞாபகம், பிரேக் அவுட் ஆன மாதிரி. ஆனால் பாருங்கள், அந்த பிரேக் அவுட்டை ஃபெயிலியர் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே அந்த சப்போர்ட் லைனில் வந்துட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறான். மரியாதைக்கு இவன்லாம் மறுபடியும் 330 ரூபா வந்துச்சுன்னா இந்த பேட்டர்னுக்கு ஒரு நன்மை, ஒரு அழகு, ஒரு கான்ஃபிடென்ட். அதை விட்டுவிட்டு அவன் பாட்டுக்கு இன்னுமே கந்தரகோலமாக ஏதாவது பண்ணிட்டு இருந்தானா மனசுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் படி கொஞ்சம் 330ன்னு வந்து கருணைப்படி காமிச்சான்னா ரொம்ப சந்தோஷம் வரும். ஆஹா, சில ஷேர்லாம் பார்த்தா இவன் தான் வெட்டுக்கிளிக்கு ராஜா அப்படின்ற மாதிரி மனசுல தோணும். அப்படி ஒரு ஷேர் தோணுவன் தான் இந்த அம்மி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற ஷேர். இவனுடைய பேட்டர்ன் பாருங்களேன், இந்த வெட்டுக்கிளி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கா கிடையாது. ஒரு சப்போர்ட் அப்படின்ற இடத்துல வந்துச்சுன்னா உடனே அது பறந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய வேலையை தான் பல முறை பண்ணியிருக்கு. 2021 ரொம்ப குயிக்கா என்றைக்கே வாய் வலிக்கும் போல அவன் சப்போர்ட்ல வந்து ஏறி இறங்கி பண்ண வேலைகள். இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இப்போ இந்த 2 வருஷமா ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்ல இருக்கான். அந்த சப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஏறி இறங்கிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி 1400 வந்துச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். நண்பர்களே, நீங்க இவ்வளவு நாள் ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்க, திடீர்னு ஒருத்தர் காலேஜ் முடிச்சுட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகணும்னு வர்றாரு. அவர் ஒரு பிகினரா இருக்கார். அவரை பார்த்து நீங்க ஒரு நல்ல அட்வைஸ் என்ன சொல்லுவீங்க? நானா இருந்தானே என்ன சொல்லுவேன்னா, தம்பிங்க பாரு, ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சோண்டு நல்ல ஷேர்கள் இருந்தா போதும், நீ 50 ஷேர் 1000 ஷேர் வாங்கணும், அவ்வளவு பணம் வேணுமா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சொல்லிக்கொள்ளும்படியான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HDFC பேங்க், ICICI பேங்க் சொல்லிக்கொள்ளும்படியா ஒரு 5 ஷேர் 10 ஷேர் மட்டும் லிஸ்ட் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணினாவே அதுவே உனக்கு மிகப்பெரிய லாபம் வரும் அப்படின்ற மாதிரி தான் நானாக இருந்தால் சொல்லுவேன். நீங்கெல்லாம் மனசில் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன அறிவுரை சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. நான் அது எல்லாத்தையும் ஒரு தொகுப்பு எடுத்து ஒரு புக்கை வேணால் வெளியிட்டுறேன். நண்பர்களே, திரிசங்கு நிலையில் இருப்பதே சொர்க்கம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கான் அந்த லலாய்ட்ஸ் மெட்டல் அண்ட் எனர்ஜி அப்படின்ற ஷேர். பட் இவனுடைய சார்ட் பேட்டர்ன் என்ன சொல்லுதுன்னா, இவன்லாம் என்னைக்கு வேணாலும் மேல் நோக்கி வந்து 680 ரூபாய் தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் காமிக்கிறான். ஒருவேளை கீழே இறங்கினாலும் மறுபடியும்
500ல என்ன ஆகும், சப்போர்ட் தான் வரும் அப்படின்ற மாதிரி இந்த லலாய்ட்ஸ் மெட்டல்னுடைய சார்ட் பேட்டர்ன் காட்டுறான். தற்சமயத்துக்கு நடு சென்டர்ல இருக்கான். இந்த சமயத்தில் ஸ்டார் ஹெல்த் அப்படின்ற ஷேரை நான் எதிர்பார்த்து எனக்கு என்ன முதல்ல கொண்டே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டார் ஹெல்த் ஷேர் வந்து தொடர்ந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. எப்போ மேலே வருவான்னு தான் தெரியல. பட் இவனை இது 2வது தடையாக திட்டுறோம். இனிமேலாம் அவன் மேலே வந்துட்டா பரவாயில்ல. ஆகா, எழுதி வச்சுக்க நண்பர்களே, கூடிய விரைவில் ஷேர் மார்க்கெட்ல நம்ம 3வது இடம் தமிழ்நாடு வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அதாவது ஒரு 100 பேர் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்டரா இருக்காங்கன்னா அதுல 17% அக்கௌண்ட் ஓப்பனிங் எங்கிருந்து வருதுன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல இருந்து தான் வருது. அடுத்தது குஜராத், வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, ராஜஸ்தான்லாம் இருக்கு. நம்ம ஆளுங்க 5.5% இருக்காங்க. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிகிற வரைக்கும் தான் ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டாங்க, இன்ட்ரடக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அவங்க அந்த ஃபீல்டில் வேற லெவலில் போயிடுவாங்க. ஸோ நான் இப்படியே அனுமார் வந்து அந்த சஞ்சீவ் மலை தூக்குன மாதிரி இந்த தமிழ்நாடு இன்னும் 2-3 வருஷத்தில் இங்கே 5.5லிருந்து அப்படியே 3வது இடத்துக்கு வந்து ஒரு 7%, 8%ல வந்து உட்காரும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. பார்க்கலாம் நடக்குதா அப்படின்ட்டு. நண்பர்கள், ஒரு நண்பர் ஆட்டோ ஆக்சல்ஸ் அப்படின்ற ஷேர் பற்றி சொல்லிட்டு இருந்தாப்புல. அது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சப்போர்ட் லெவலில் தான் இருக்கான். சப்போர்ட் லெவலில் இருக்கானாவே அதில் ஒன்றும் உயிர்ப்பில்லை அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா சப்போர்ட் எடுக்கிறானா இல்லை அதுக்கு கீழே போகிறானா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆட்டோ எக்ஸல்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து இப்போதைக்கு சப்போர்ட்டில் இருக்கிறதா தான் பார்க்குறேன். ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, நம்ம அவனுக்கு காலில் விழுந்து கதறி அழுதாலும் அவனுக்கு நம்மளை நல்லபடியாக லாபம் கொடுக்குற மாதிரி தெரில. யார் இவனு 2 பேர்த்த தான் சொல்கிறேன். டாட்வா சின்டான் பார்மா அப்படின்னு ஒரு என் வாயில் என்றைக்குமே நுழையாத ஒரு பேர் தான் இந்த டாட்வா சின்டான் பார்மா. இவன் 3000 ரூபாய் இருந்த ஷேர் இப்போ 1200 ரூபா இருக்காங்க. இந்த முதலீட்டாளர்கள் இந்த ஷேரினுடைய விலையிட்ட போய் சாஷ்டாங்கமாக விழுந்து அழுது பிறண்டா கூட இவன் கருணையே காட்ட மாட்டான் போல இருக்கு. அதே மாதிரி தான் இந்த கேஆர்பிஎல் அப்படின்ற ஷேர், அவனு 500 ரூபாயில இருந்தவன் தான். அவனு இப்போ என்னடானா சப்போர்ட் எடுக்காம சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழ் நோக்கி போறக்கே பார்க்குறான். ஷேர் மார்க்கெட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த மங்களம் சிமெண்ட்னு ஒரு கம்பெனி வேற லெவலுங்க. அவன்லாம் இதுக்கு முன்னாடி 781 ரூபா போயிட்டு அவன் பாட்டுக்கு 500 ரூபா பக்கம் 600 ரூபா பக்கத்தில் வந்துட்டான். எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குதானே செய்யும், என்னடா இப்படி இறங்குறானேன்னு. கடைசியில் பார்த்தா இன்னைக்கு வெல்கம் பேக் மை பாய் அப்படின்ற மாதிரி அவனுடைய பழைய ஹைக்கே இன்னைக்கு வந்துட்டான். பிஹெச்எல் இன்னைக்கு இயர் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதுதான் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு முக்கியமான நியூஸ். நண்பர்களே, ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட ஷேர்களுக்கு பேட் நியூஸ் வந்து ஒரு 2 நாளாக பிடிச்சி இறக்கி விட்டுட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி பேட் நியூஸ் வரும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னங்க, நல்லா தாங்க ஏறிட்டு இருப்பான். திடீர்னு ராத்திரி ஏதாவது ஒரு பேட் நியூஸ் விட்டு அப்புறம் கீழே இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ கீழேருந்து மேலே போகிறதுக்கு ஏதாவது நியூஸ் வேணும், மேலேருந்து கீழே வரைக்கும் நியூஸ் வரும். அப்படி தான் இந்த ஹாஸ்பிட்டல் ஷேர்ஸில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஷேர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷாக் வந்து இன்னும் 2-3 நாள் அப்சர்வ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏன் அப்படி நான் நினைக்கிறேன்னா, இந்த பிபிசிஎல்னு ஒரு ஷேர், அவன்லாம் எவ்வளோ கீழே 200 திடீர்னு பெட்ரோலே தேவையில்லைங்க ஈவியே போதுங்கலாம் பேச ஆரம்பிச்சிட்டானு. கடைசியில் பார்த்தா இன்னைக்கு அவன் கீழே போயிட்டு மேலே வந்து உச்சாணி கும்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பிபிசிஎல், இன்ஃபோசிஸ் எல்லாம் வந்து இன்னி எங்கெங்க அமெரிக்கா எந்திரிக்கு போது அது கும்பாங்க, ரெசன் வந்து அது திவாலாக போதுங்கன்ட்டானு. அப்புறம் பார்த்தா இன்ஃபோசிஸ் இப்போ வந்து இயர் ஹை பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இது போன்ற ஹாஸ்பிட்டல் ஷேர்களுக்கும் எப்பாவது ஒரு அவனுக்குலாம் 4-5 வருஷமா 10-15 வருஷமா ஏறிக்கொண்ட அந்த பங்குகள் தான் ஹாஸ்பிட்டல் ஷேர். இன்னைக்கு அதுக்கு வந்து பாவம் ஆப்படிச்சு விட்டாங்க. எவ்வளவு நாள் அது கீழே போயிட்டு திரும்பி வருதுன்னு தெரியல. பட் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மறுபடியும் மேலே தான் வருவானு அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இங்கே பாருங்க, எலெக்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஃபுல் ஸ்பீடில் போக ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னு என்ன பொருத்தம், ஷேர் மார்க்கெட்டில் வீழ்ச்சி என்பது அப்பப்போ எப்பாவது வரும். சமீபத்தில் 2-3 வருஷமாகவே வீழ்ச்சி அப்படிங்கிறது வரல. திடீர்னு ஒரு வீழ்ச்சி எப்போ வரும்னா எதிர்பார்க்காத சமயத்தில் தான் வரும். அப்போ உங்களுடைய போர்ட்ஃபோலியோலாம் 50% இறங்கினாலும் நீங்கள் எல்லாம் தாங்கி பிடிப்பீங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துங்க. சும்மா ஒரு 50,000க்கு வாங்கியிருக்கோம், ஒரு 5,000க்கு வாங்கியிருக்கோம்னா அது 50% இறங்கினாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிப்பா நாங்கள் வெயிட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஆனால் 50 லட்சம் வச்சுருக்கோம், 1 கோடி வச்சுருக்கோம், அல்லது 10 கோடி வச்சுருக்கோம், நம்மளுடைய லைஃப் ஏர்னிங்ஸே இதில் தான் இருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஹெட்ஜிங் அப்படின்னு பண்ணிக்கிறதா ஒரு வைஸ் டெசிஷனாக பார்க்குறேன்.